அரசு பள்ளி தனியார் பங்களிப்பு 1,23,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 4 வகுப்பறைகள் மற்றும் நவீன கழிவறையை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் ரவுண்ட் டேபிள் இந்தியா ஆகிய தொண்டு நிறுவனங்கள் சார்பில் 1,23,00,000 செலவில் புதியதாக கட்டப்பட்ட 4 வகுப்பறைகள் ஆண் பெண் என இருபால் மாணவர்களுக்கான அதிநவீன கழிவறை ஆகியவற்றை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். மாணவிகளுக்கான கழிப்பிடத்தை பார்வையிட்டு தொண்டு நிறுவன செயல்பாட்டை பாராட்டினார். கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், காஞ்சிபுரம் எம்பி செல்வம், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, சேர்மன் இதயவர்மன், எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களிடம் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், பெரும்பாலும் கடந்த காலங்களில் போதிய பள்ளி வகுப்பறைகள் இல்லை, போதிய கழிப்பறைகள் இல்லை என விமர்சனங்கள் எழுந்து வந்தது. ஆனால் தற்போது தமிழக அரசு அமைந்த பிறகு 7,500 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள், பள்ளி கட்டிடங்கள், மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் கழிப்பிட வசதிகள் அனைத்தும் காட்டித்தரப்பட்டு இன்று கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக விளங்கி வருகிறது என்றால் அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தான் காரணம் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பொதுமக்களின் பங்களிப்புடன் நடைபெறும் அரசு திட்டங்களால் நாடு விரைந்து வளர்ச்சி பெறுகிறது. தமிழக முதல்வர் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் அறிவித்து 1.5 ஆண்டுகளில் அவர் மீது நம்பிக்கை கொண்ட கொடையாளர்கள் இதுவரை 300 கோடி வழங்கியுள்ளனர். அதுபோல் தனியார் தொண்டு நிறுவனங்கள் கட்டித்தரும் பள்ளி வகுப்பறைகள், கழிவறைகளை ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தன் சொந்த பொறுப்பில் பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். பள்ளி வகுப்பறை கழிப்பிடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என மாணவியரிடம் வேண்டுகோள் விடுத்தார். அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து தந்து இன்றைக்கு கல்வியில சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறது என்று எங்களுடைய அன்பரசன் எங்களை பாராட்டுகிறார், எங்களை வாழ்த்துகிறார் என்று சொல்லும் பொழுது உங்களை போன்ற அந்த அமைப்புகள் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அண்ணன் சொன்னது போல தான் தமிழ்நாட்டிலும் அது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது.